Stay tuned. நீங்க கேட்டுட்டு இருக்குது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க லவ் குரு. நான் உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துக்க போற வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர் தனுஷ். அவருடைய ஸ்கூல் டேஸ்ல, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவர் போன ஒரு ட்ரிப், அதுல கிடைத்த ஒரு நட்பு, இப்போ அவருடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள்னு பல விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. லவ் குரு மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம், அதான் உங்ககிட்ட கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு இந்த மெயில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஒரு கோயட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். எங்களோட ஸ்கூல்ல எப்போதுமே 9th 10th எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. என்ன மச்சான், சரக்குலாம் வாங்கி தாரா? சரக்கு அடிக்க போற நானே ஒன்றும் கேட்கல, வெறும் சைடிஸ் திங்க போற நொன்ன நாய் உனக்கு என்னடா கேள்வி? இந்தா இந்த சிப்ஸை மட்டும் சாப்பிடணும். அண்ணன் கச்சேரி ஆரம்பிச்ச அப்புறம் எதனா பேசி டிஸ்டர்ப் பண்ண தூக்கி அடிச்சிடுவோம், பார்த்துக்கோ. நீ சொல்லு மச்சி, வாட் ஹேப்பன்? என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. டீ தடிவலா ஏற்கனவே கோட்டர் போட்டிருப்பானா? ஆஃபே போட்டுருப்பா. உங்ககிட்ட தான் வண்டி இல்லையடா. எனக்கும் ஐரீனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. டே ராஸ்கோல், நாங்க கேட்டப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, we are just friends. தப்பா பேசாதீங்கன்னு சொன்னியடா, இப்போ என்ன பிரேக்கப்புங்கிற? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, பேசி வச்சுக்கிட்டோம். வீட்டில் ஒத்துட்டா மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஏ 1 நிமிட். புரியல. எனக்கு ஐரனை பிடிக்கும் மச்சான், ஐரனுக்கு என்ன பிடிக்கும். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒத்துக்கிட்டா மேரேஜ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துடலாம் அப்படிலாம் பேசியிருந்தோம். ஆனால் அவன் இன்னைக்கு கால் பண்ணான், உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, இந்த பொண்ணு கேளுன்னு. எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க மச்சான், ஐக்கான்னு சொல்லிட்டேன். அவன் மாறிடுவா, அதுக்கப்புறம் ஷீ மேபி பிளாக்மெயில் பண்ணுவான், எமோஷனல், அவ்வளோதான். பிளாக் அண்ட் பிரேக்கப், அவ்வளோதான். உன்னாக்க பிடிச்சிருக்கனா வீட்டை அப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணதான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். எங்கள் அப்பா என்னை கொன்றுவாடுறா. உங்கள் 2 பேருக்கும் ஒன்று தெரியுமா, எங்கள் வீட்டில் ஒரு நாய் வாங்கினா கூட ஜாதி நாயன்னு பார்த்து தான் வாங்கினாங்க. எங்கள் ஊர் திருவிழாக்கு நீங்கள் வந்தீங்களா, ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் எங்கள் ஆளுங்க தெரியா கூட உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. அது நீங்கள் புதுசுலாம் இல்லை, வேறு ஆளுங்கன்னு. கேஸ்ட் கேஸ்ட். டே தாடிவாலா, கேட்டியா? இனிமே அவன் ஊருக்கு போவா. இனிமேல் நான் ஒருக்கே போக மாட்டேனே. இப்போ என்னதான் நீ முடிவு பண்ணிருக்க? லவ் வராதா, எங்கள் அப்பா என்னை கொன்றுவார். தட்ஸ் இட். எங்கள் வீட்டில் மச்சான். தள்ளி போகாதே நானி, தள்ளி போகா இங்க பாரு, ஒன்று குழம்புது, ஒன்று வளருது. டேய், தயவு செய்து அந்த பாட்டை மட்டும் அப்படி பாடாதடா எப்பா. ஆமா மச்சான், நீயே லவ் பண்ணலே. யார் சொன்னா நான் லவ் பண்ணேன்? மை லவ் டபுள் சைடு லவ், பெஸ்ட் லவ். அப்புறம் என்ன ஆச்சு? மேல உள்ள லவ்ல பேரை கையில பச்சை குத்திட்டு போய் காமிச்சான். கண்ணா பின்னான்னு திட்டிட்டு ஏடிஎம்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏண்டா? அவ பேரு ஐஸ்வர்யா. பச்சை குத்துற ஆரத்துல ஐஸ் வரியான்னு குத்திட்டேன். இரு, நானே துப்பிக்கிறேன். ஹலோ அண்ணா, சக்தி இருக்கானா? இருக்காமா, பட் அவன் பேசல நிலமையில இல்ல. ஹலோ, அழாதம்மா ப்ளீஸ், எதா இருந்தாலும் என் பேசு. நான் ஒரு பிரதரா ஹெல்ப் பண்ணேன், அதான் கேட்குறேன். இல்லைண்ணா, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால வீட்டில் ஒத்துக்கிட்டா மேரேஜ் பண்ணலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்னு முடிவெடுத்தோம். எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பேச சொன்னா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆயிடும், இனிமே மேரேஜ் பற்றி பேசாத அப்படின்னு கத்துட்டான். சரிம்மா, நான் அவன்கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்ண சொல்றேன்.
இல்லைண்ணா, நீ அழாத. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் உயிரோட இருக்கிறது ஹலோ உங்க கையில தான் இருக்கு. ஹலோ 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 ஹலோ. என்னது, நீ உயிரோட இருக்கிறது என் கையில இருக்குதா? லூசு, அழுவுறியா? என்னடி ஆச்சு? இப்ப சொல்றியா இல்ல நான் அம்மாவை கூப்பிட்டுமா? அழாம சொல்லுடி. சக்தி இருக்கான்ல, சக்தியா? சொல்லவே இல்ல. நான் வந்துட்டு எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறதாவே இல்லை. வீட்டுக்கு பயப்படுறான், ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான், டோட்டலா அவாய்ட் பண்றான். அழாதடி, பாத்துக்கலாம் விடு. டேய் தாடிவாலா, என்னடா பண்றது? மார்னிங் நீ அவன் கிட்ட பேசும் மச்சான். அது நீ பேசா? சார் எங்க போறீ? நாக்கு முக்கியம் மாறா ஜெயிலா இருக்கு, நான் போய் தூங்குறான். ஹலோ சக்தியா? இல்ல ஜி, அவன் ஃப்ரெண்டு ஜெகன் பேசுறேன். சக்தி இல்ல? சக்தி இப்ப பேசுற நன்மை இல்ல. சொல்லுங்க ஜி, நான் மட்டும் சொல்லிடுறேன். என் பேர் கார்த்திக், ஐரோனோட ஃப்ரெண்ட். ஐரோன் நானும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க. எதை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவான். அந்த அளவுக்கு க்ளோஸ். இப்போ திடீர்னு கால் பண்ணி சக்தி பத்தி சொல்லி அழுகுறான். என்ன நினைச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்? லவ் பண்ணுவாரா, வெளியே கூட சுத்துவாரா, ஆனா மேரேஜ் பத்தி வீட்டுல பேச சொன்னா அதெல்லாம் முடியாது, இனிமேல் பேசாதுன்னு சொல்லுவாராமா. நான் பாம்பேல ஒர்க் பண்றேன், நான் மட்டும் சென்னையில இருந்தா நடக்குதே வேற. ஜி, நான் இப்பதான் ஐரன் கிட்ட பேசினேன். மார்னிங் அவன் எழுதுதான் பேசி காம்ப்ரமைஸ் பண்றேன் ஜி. நாளைக்கு எப்படியாச்சும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. உங்க நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். நம்பரா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. 956695. அப்புறம் மச்சி, எப்போ அப்பா கிட்ட பேச போற? எதை பற்றி? ஐரினை பத்தி, உங்க மேரேஜ் பத்தி. என்ன நக்கலா? உன்கிட்ட நேற்றே சொல்லிட்டேன், அதை பற்றி பேசாது. நீ பாவம் தான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. டேய், ஏன்னா அந்த புரிஞ்சுக்கோடா. ஹலோ, ஐரன் ஃப்ரெண்ட் கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க ஜி. என்ன சொல்றாரு உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக்? இல்ல ஜி, ஒரு சேஞ்சும் இல்ல, அப்படியே தான் இருக்கான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி பேசுகிறேன். ஜி, அவசரப்படாதீங்க ஜி, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். நீங்க பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணா சரி வராது. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒன்ட்ட பேசுறதுக்காக அவ்வளோ தூரம் தான் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? கல்யாணமா? சிப்பா. சரி, நீ ஜோதிராம் பொண்ணா பிறந்தா பரவாயில்ல, ஜோசப்குள்ள பிறந்திருக்க. ஏன் நீ ஜோசப்க்கு பிறந்திருக்க வேண்டியதானே? அப்படி நான் பிறந்திருந்தா நீ என்ன அண்ணன் தான் கூப்பிடணும். பரவாயில்லையா? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம் போ. டேய் நில்றா சிஸ்டர்.
தான் நிற்க சொன்னியா? போடா. ஏய் நில்றா. இப்போ வீட்டில் மேரேஜ் பற்றி பேசவே மாட்டியா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்றுவாரு. அப்போ நான் செத்த பரவாயில்லையா? இங்கே பாரு, எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணாத. வந்துட்டு அப்பவே சொல்லிட்டேன், ஒத்துக்கலாம்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துடலாம். என்னது எமோஷனல் பிளாக்மெயிலா? சிஸ்டர் நீங்கள் இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏய் நீங்கள் வீட்டில் பேசி ஒத்துக்கலனா நீ சொல்கிறது ஓகேங்களா? நீ பேசவும் மாட்டா, நாங்கள் சொல்கிறத காதலியும் வாங்க மாட்டேன். இல்லை ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நீ உங்கள் வீட்டில் பேசுறது இல்லை, உங்கள் அப்பாவை நினச்சி பயப்படுறது. அந்த பயம் சிஸ்டர் கூட போகும்போது என்னாச்சு, பழகும் போது என்னாச்சு? அப்பெல்லாம் உங்கள் அப்பாவை பார்த்து பயப்படல, உங்கள் வீட்டை பற்றி யோசிக்கல. இப்போ மேரேஜ்னு பற்றி பேசும்போது மட்டும் உங்க அப்பா மேல பயம், உங்க அப்பா உன்னை கொன்றுவாருன்னு தோணுது இல்ல? நீ வேணா என்ன கேட்கலாம், லவ் பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு. லவ் நேம்க்கு ஸ்பெல்லிங் வேணா தெரியாம இருக்கலாம்டா, பட் லவ்வோட வேல்யூ தெரியும் எனக்கு. கையை கோத்துட்டு ஊர் சுத்துறது பேர் லவ் இல்லடா, கை விரலோட நகமும் சதியமா இருக்கிறதாண்டா லவ். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். சாரி சிஸ்டர், நீ கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட நீ ஐரில கிஸ் பண்ணது இல்ல? டேய் மச்சான், டேய்ரா, நீ லவ்ன்ற பேர்ல ஒரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து வெளியே ஊர் சுத்தி இதெல்லாம் பண்றதுக்கு பேசாம காசு கொடுத்து ஒரு கால்கள் கிட்ட போக வேண்டியதாண்டா. ஏன்டா நல்ல பொண்ணு வாழ்க்கையை கெடுக்குறீங்க? ஜெகன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை. நான் என்ன கூட செக்ஸுக்காக பழகிறேன்னு நினைச்சியா? நான் அவளை எவ்வளோ பார், சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பானா எனக்கு பயம். ஒவ்வொரு விஷயமும் என்னை அடிச்சு தான் வளர்த்தாரு, நானும் அப்படி தான் வளர்ந்தேன். அவர் மீன்ல என்னால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் தெரிஞ்சுதான் அவளை நான் லவ் பண்ணேன், பேசினேன், பழகினேன். எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் நினைச்சேன்டா, முடியல. நீ இவ்வளோ சீப்பா பேசிட்டல. இப்போ சொல்றேன், அவதான் என் பொண்டாட்டி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் அவளை விட்டு போக மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளோ எஃபர்ட் போடலன்னா என் லைஃப் இதுக்கப்புறம் இருந்திருக்குமானே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் உன் ஃப்ரெண்டு கார்த்திக் சொல்லுமா. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான், நான் டைலாக் ஸ்கிரிப்ட் எல்லாம் அவர் தான். என்னண்ணா சொல்றீங்க? எனக்கு கார்த்தின்ற பேர்ல ஃப்ரெண்டே இல்ல. உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தரமா கால் பண்ணாரு. நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சீங்களா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எந்த விஷயம் இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன்னு சொன்னாருமா. பாம்பேல கூட ஒர்க் பண்றேன்னு சொன்னாருமா. அண்ணா நான் படிச்சதெல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல்னா. அவன் நம்பர் தான் அவன்கிட்ட இருக்குல்ல, நீ கால் பண்ணி பாரு. நம்பர் சொல்லுங்க. அண்ணா பாம்பேல இருக்காருன்னு சொன்னீங்க, நாட் ரீச்சபிள்னு தமிழ்ல வருது. எவனோ நம்ம கிட்ட ப்ளே பண்றான்னு நினைக்கிறேன். அதுல வோடஃபோன் நம்பர் தானே வந்துச்சு. என் ஃப்ரெண்டு வோடஃபோன்ல தான் ஒர்க் பண்றான். ஒன் செகண்ட் மச்சி. சிஸ்டர், டி நகர்ல ராயல் சாண்ட்விச்னு ஒரு ஷாப் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அவனை பார்த்துடலாம். பார்த்து வாங்க. ஆமா, யார் நீங்க? நீங்க எதுக்கு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நாங்கள் ரெண்டு பேர் சொன்னோன்னு உங்களுக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? சொல்லுங்க ஜி.
இங்க? என்னடா மாட்டிக்கியா? ஏய் இவனை உனக்கு முன்னா அப்ப நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? அக்கா மேல அவ்வளவு பாசமாடி? பாசமா போடி? நீ லவ் பண்றியே, சரி உனக்கு கல்யாணம் நடக்கும்னு பார்த்தா அப்புறம் ஒன்று வீட்டில் பேசுற மாதிரி தெரியல, நீயும் ஓடி போய் கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல. அதான் நான் என் பாய் ஃப்ரெண்ட் விட்டு இப்படி பண்ணேன். அக்காவுக்கு கல்யாணம் நடந்ததானே தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும். அடிப்பாவி. ஹலோ, ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். சரி. ஓகே பை. என்னடா ஓகேவா? ஓகே தான் நினைக்கிறேன். நான் வந்துட்டேன். எங்க இருக்கேன்?